ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி, கோதுமை, ரவா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம். அதில் புழு, பூச்சி, வண்டு இதெல்லாம் வந்துடும். எப்படி வந்திருக்கும்னே தெரியாது. பட் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 3வது நாள் 4வது நாள் பார்த்தா அதில் கண்டிப்பாக வந்து அந்த புழு, பூச்சி அதில் வந்து உயிர்ப்பித்து வந்திருக்கும். அதை எப்படி போக்குறது, ஈஸியான டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் வந்து 4 டிப்ஸ் சொல்கிறேன். 4மே சூப்பரான 100% ஒர்க் அவுட் ஆகிற டிப் தான். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் அதில் பிரியாணி இலையை போடலாம். பிரியாணி இலை நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை யூஸ் பண்ணுவோம். அதில் அரிசி, கோதுமை, ரவா அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க சம்பட்டத்தில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த பிரியாணி அந்த இலை வாசத்துக்கு அது ஒரு ஸ்மெல், சூப்பரான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும் அந்த பிரியாணி இலை. அந்த இலைக்கு அந்த வாசம் புழு, பூச்சி, வண்டுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த வாசத்துக்கு வரவே வராது. அடுத்து காஞ்ச வரமிளகா வந்து காரத்தை கொடுக்கும். ஸோ அந்த கார ஸ்மெல் வந்து புழு, பூச்சி, வண்டுக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனாலையும் வராது. அதுக்கடுத்து வேம்பு உங்களுக்கே தெரியும். வேப்பில்லை, காஞ்ச வேப்பில்லை வந்து கசப்பான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். அந்த கசப்பான ஸ்மெல்லும் புழு, பூச்சி, வண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனாலையும் வந்து வராது. அடுத்து பார்த்திங்கன்னா வசம்பு வந்து பிணித்திக்கும் மருந்து, குழந்தைங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக குழந்தை இருக்க வீட்டில் வசம்பு கிழங்கு இருக்கும். அந்த வசம்பு மனம் வந்து சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் சளிக்கெல்லாம் நல்லது. அந்த வசம்பை தட்டி நீங்கள் சம்பட்டத்தில் போட்டு வச்சிங்கன்னா, கோதுமை, ரவா, அரிசியெலாம் இருக்கிற சம்பட்டத்தில் போட்டு வச்சிங்கன்னா அந்த வாசனையும் புழு, பூச்சி, வண்டுக்கெல்லாம் பிடிக்காது. வசம்பு வாசனையும் பிடிக்காது. ஸோ நீங்கள் பிரியாணி இலை, வரமிளகா, வசம்பு, வேம்பு இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் சம்பட்டத்தில் அரிசி, கோதுமை, ரவா இருக்க சம்பட்டத்தில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக புழு, பூச்சி அதெல்லாம் வரவே வராது. வண்டெல்லாம் வரவே வராது. கண்டிப்பாக 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் சொன்ன 4 பொருட்களும் ஒரு கெமிக்கல் கலந்ததோ இல்லை வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே இயற்கையானது தான். அதனால வந்து அரிசியோ, கோதுமையோ, ரவையோ அதுவும் கெட்டு போயிடாது. அதனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்துடவே வராது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நல்லபடியாகவே நீங்கள் போட்டு வைக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.